இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கணி சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கணி சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு களங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு களங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கல்வாரி மலை கண்ணி சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? இந்த நாளில் நமக்குள்ள ஒரு பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம லைஃப்லேயே எப்படி ஒரு நாள் இருக்குது குட்டீஸ். நம்ம இந்த நாளை கடந்து வரக்கூடாது, இந்த நாளில் நம்ம வாழ்ந்து வரணும் குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னா, இந்த நாள் ஒரு வருடமும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது, நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கோம். அதை நம்ம சர்ச்சுக்கு போவோம், நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் கடந்து வர்றதுனால அதை நம்ம மறந்து வந்துடுறோம் குட்டீஸ். ஆனால் நம்ம இந்த வருடமாவது அட்லீஸ்ட் இந்த நாளில் நம்ம உண்மையிலேயே வாழ்ந்து நம்ம என்ன பண்ணணும், இனி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டு நம்ம வரலாம் தானே. அப்படி வரும்போது தான் உண்மையிலேயே இந்த நாளில் நம்ம அடுத்த வருடம் பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை உணர முடியும். அந்த மாற்றங்களுக்கான ரிவார்டையும் நம்ம ஏசப்பாட்டிருந்து நம்ம பெற்றிருக்க முடியும். ஸோ இந்த நாள் அப்படி என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அருமையான ஒரு பாடலை பார்த்துருக்குறோம். நம்ம அந்த உலகத்தில் எல்லாருமே ஏங்கி தவிக்கிறது நம்ம மேலே யாரும் அன்பு வச்சிட மாட்டாங்களா, நமக்காகன்னு எல்லாத்தையும் பார்த்து செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது தானே குட்டீஸ் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட இந்த நாளில் பார்த்தீங்களா, அவருடைய அன்பை நம்ம மறக்கக்கூடாது. அப்படி நம்ம மறந்தோன்னா நம்ம இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த பாடலும் சரி, நம்ம இன்னைக்கு சொன்னதுபடியாக இந்த நாளை நம்ம கடந்து வரக்கூடாது, வாழ்ந்து வரணும்னு சொன்னதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, அவர் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை போலவே மனிதனாக பிறந்து நம்ம கூடவே வாழ்ந்து நமக்கு அற்புதங்கள் செஞ்சு நம்மளை மாதிரியான மனிதர்கள் கையாலே என்ன பண்ணாங்க, கொல்லப்பட்டாங்க. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய தகப்பனை பார்த்து இவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவருடைய கோபத்துக்கும் அவர் நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, தன்னுடைய மகனை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ தூரம் நமக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரியான அன்புரிய ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவரை சிலுவை தீர்ப்பிட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதை பற்றி நம்ம பேசலை குட்டீஸ். நம்ம வாழ்க்கையிலையும் இப்பையும் கூட நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம சிலுவையில் அடித்து அவங்கள துன்புறுத்தி அவங்கள நம்ம உயிர் விட செஞ்சிட்ருக்குறோம். எப்படி? நம்மளுடைய செயல்களால். அவர் நமக்கு வாழ்ந்து காட்டி நமக்கு கொடுத்து சென்ற அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் நம்மளுடைய
நம்மளுடைய போக்கிற்காக நம்மளுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம வெளிப்படுத்திகிட்ருக்குறோம். அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட எப்படி அன்பு வச்சேன், நான் உனக்காக எப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேனோ அதே அன்பை தான் நீ உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க மற்றொரு இடத்துல நீ வைக்கணும். எந்த ஒரு அன்புலையும் யாருக்கிட்டேயும் நான் பாரபட்சம் பார்க்கல. அதே போல் நீயும் யாரிடத்துலையும் நீ காட்டுற அன்பில் பாரபட்சம் காட்டக்கூடாது. என்னுடைய பார்வையில் நீங்கள் எல்லாருமே எப்படி ஒரே போல் என்னுடைய ஒரே அன்புக்குரியவங்களாக இருந்தீங்களோ உங்களுடைய அன்புலையும் அப்படி பாரபட்சம் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் பார்க்காம எல்லாரையும் ஒரே போல் அன்பு செஞ்சு, எல்லாருக்கும் ஒரே போல் உதவி செஞ்சு, எல்லாரையும் ஒரே போல் மன்னிச்சு, எந்த சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு வருதோ அந்த நாளில் நான் உயிர் விட்டது கண்டிப்பாக அப்படி ஒரு நிகழ்வே நடக்காதபடிக்கு நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பாவுக்கு இப்படி ஒரு சோதனையே, இப்படி ஒரு சிலுவை மரணமே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அவர் வாழ்ந்து காட்டினபடி வாழணும். ஸோ அதுக்கு தான் 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே அவருடைய அன்பு உண்மையான அன்பு, நமக்காக விட்டிருக்கிற அன்பு, உண்மையான அன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த நாளில் நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி அன்பு செய்யணுங்கிறத உண்மையிலேயே புரிஞ்சுக்கிடுவோம் குட்டீஸ். இல்லை இது ஏசப்பா ஏதோ ஒரு வருஷத்தில் இந்த 40 நாள் வரும், அதுக்கப்புறம் ஹோலி வீக் வரும், ஹோலி வீக் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய வியாழன் கொண்டாடுவோம், பெரிய வெள்ளி வரும், அடுத்து ஈஸ்டர் வரும், அவ்வளோதான் மறந்து போயிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து கிறிஸ்மஸ் வரும் அப்படின்னு ஒரு ரொட்டீனாக இதை ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு பண்டிகையாக மட்டும் நம்ம பார்க்காம அதில் உண்மையிலேயே அவர் எப்படி அதுலேருந்து நம்மளை வெளிப்படுத்தி பேசுகிறாரு, நமக்குள்ளே என்ன எதிர்பார்க்காரு, என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, நம்ம ஆலோசித்து நம்ம அதை ட்ரை பண்ணி நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த நாளில் இதை கடந்து போகாமல் நம்ம வாழ்ந்து போவோம். அடுத்த வருடம் இந்த நாள் நமக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களோடு நம்மளை நிரம்ப வச்சு நம்மளை நிறைவான ஒரு கண்ணோட்டத்தில் ஏசப்பா வச்சுருப்பாங்க. ஸோ குட்டீஸ், ஏசப்பா இந்த வருடம் நம்மளுடைய பார்வையில் சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் இறந்தவங்களாக இருக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து எத்தனையோ இதை நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஒரு ஈஸ்டரும் சரி, அதற்கு முன்னாடி வர பெரிய வெள்ளியும் நம்மளுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தோட நினைவாக மட்டும்தான் இருக்கணும். ஏசப்பா எப்போதும் இந்த மாதிரியான மரணத்தை சந்திக்க நம்ம விடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம்மா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு உண்மையான அன்பை சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த அன்பை நாங்கள் புரிஞ்சு கண்டிப்பாக இந்த நாளில் அர்த்தமுள்ள விதத்தில் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் மாற்றுவோம். திரும்ப இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் கொண்டுட்டு வரவே மாட்டோம். அதற்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.